நம்ம பண்ற அபிஷேகத்துக்கெல்லாம் என்ன பலன்னு பார்க்கலாமா? தூய்மையான தண்ணீர், மன அமைதி, தெளிவான அறிவு, ஞானம். சந்தனாதி தைலம் லட்சுமி தேவியின் அருள் பெற உதவும். நல்லெண்ணெய் சனி பகவானால ஏற்படுற தாக்கத்தை குறைக்கலாம், ஞானம் கூடும், தவறான எண்ணங்கள் ஏற்படாது. பஞ்சகாவியம் சிவபுராணத்திலையும் ஸ்கந்த புராணத்திலையும் இது ரொம்பவே போற்றி புகழ்றாங்க. கர்ம வினைகளை சுத்திகரிக்கும், மோட்சத்திற்கான பாதை காட்டும், நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப நல்லிணக்கம், வாழ்வில் ஏற்படுற தடைகளை நீக்கும், செல்வ செழிப்பு, ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான அனைத்து சகல சௌபாகியங்களையும் தரும். பால் நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்பான வாழ்வு, பாவங்களை போக்க வல்லது. தைராபிஷேகம் குழந்தை செல்வம், குடும்ப வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கும். சந்தன அபிஷேகம் செல்வம் பெருகும், நற்செயல்களில் ஈடுபாட்டை அதிகரிக்கும், பக்தி உணர்வு அதிகரிக்கும், மனநலமும் உடல் நலமும் தரும். மஞ்சள் அபிஷேகம் சிவசக்தியின் ஆசீர்வாதம், தீய சக்தி எதிர்மறை எண்ணத்திலிருந்து பாதுகாப்பு, அதிர்ஷ்டத்தை தரும். நெய் அபிஷேகம் மோட்சத்திற்கும் நோயிலிருந்து விடுபடவும். தேனாபிஷேகம் துக்கங்களை போக்கி வாழ்வில் இனிமை தரும், புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும். பழங்கள் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்வதால் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும், செல்வ வளம் பெருகும், ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் தரும். இளநீர் மன தூய்மை, மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வாழ்வில் செழிப்பை கொண்டு வரும். கரும்புச்சாறு நல்ல ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, பகை நீங்கும், அனைத்து இன்பங்களும் வாழ்வில் நிலைத்திருக்கும். பச்சரிசி மாவு கடன் பிரச்சனை தீரும், வாழ்வில் செழிப்பை கொண்டு வரும். விபூதி கர்ம தோஷங்கள் நீக்கி மன அமைதி, தெய்வீக பாதுகாப்பு, மேம்பட்ட வேலை வாய்ப்பு உண்டாகும். அபிஷேகம் பண்றதுனால மன அமைதி, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் வாழ்வில் பெற்று தரும். இவளுடைய பரிபூரண ஆசியும் அருளும் உங்களையும் உங்க குடும்பத்தை சுற்றியும் எப்பயுமே நினைச்சிருக்கணும். எங்க வீடியோலாம் பயனுள்ளதா இருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்த்தமைக்கு நன்றி.